அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். மெனக்கடல், கடின உழைப்பு, இந்த இரண்டிற்கும் பெயர் இவருடைய பெயர்தான். பன்றிக்கு நன்றி சொல்லி, ஆண்டனி, பருந்தாவது ஊர்க்குருவி, சீசா என்று வித்தியாசமான கதைக்களங்களில் நடித்தவர். தேடி பெற வேண்டியது புகழ், நாடி வர வேண்டியது மரியாதை. தோட்டமெல்லாம் மலரும் பூவாசம் போல உங்கள் புகழ் எங்கும் மலரட்டும், பரவட்டும். வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் கதை நாயகன் நிஷாந்த் ரூசோ அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும், மேடையில் முன்னால் திரை உலகுக்கு நாங்கள் எல்லாரும் அப்கமிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க எல்லாரையுமே ஊக்குவிச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற பத்திரிகை, மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட 5வது படம், ரிலீஸாகிற 5வது படம். பன்றிக்கு நன்றி சொல்லி ஆரம்பிச்சு சீசா வரைக்கும் இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆனது. தேங்க்யூ பிரசன்ட் மீடியா. அண்ட் நான் வந்து இந்த 4 படம் எனக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. 4 படமே நான் கதை கேட்டேன். கதை கேட்கும்போது எனக்கு வந்து இது ஒன்று ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சு. அது எல்லாமே ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயமா அமைஞ்சிச்சு. ஓகே, இந்த கதை வந்து இவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்கு, இந்த விஷயத்துல இந்த இவ்வளோ கன்வே ஆகுதுன்னு. இந்த கதையை நான் அஜித் பிரதர்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கும்போது நான் அந்த எண்ணத்துல தான் ஃபர்ஸ்ட் உட்காந்தேன், எப்படி எந்த மாதிரி என்டர்டெய்னிங்கா இருக்கும்னு. கேட்ட உடனே எனக்கு வந்து பிரதர் இதுல எப்படி நீங்க கன்வே பண்ணீங்க, சொத்தை அப்படின்ற மேட்டர், அந்த பால்ட்னஸ்ன்ற விஷயம் வந்து அது ஒரு எமோஷனலான விஷயம், அது எப்படி கன்வே பண்ணுவீங்க, எனக்கு அது கொஞ்சம் கன்வே ஆகாம இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் என்கிட்ட தான் சொன்னாரு, நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச 2 பேர் இல்லை 3 பேர் பால்ட்னஸ்ல இருக்கிறவங்ககிட்ட போய் கொஞ்சம் நீங்க அவங்களோட கேட்டு பாருங்க, அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன விஷயம். யங் பால்ட்னஸ் இருக்காங்க, நான் பெரியவங்களை சொல்லல, சின்னவங்களை சொல்றேன். சின்ன வயசுலயே முடிவு இழந்துட்டு யங் பால்ட்னஸ்ல இருக்கிறவங்க கிட்ட நீங்க பேசி பாருங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி என்னோட க்ளோஸ் கசின்ஸ் ஒருத்தன், இன்னொரு ஃப்ரெண்டு, 2 பேர்ட்டுமே நான் போய் பேசினேன். எனக்கு அன்னைக்குதான் வந்து அந்த பால்ட்னஸோட உண்மையான வலி எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம காலங்கள்ல கல்யாணங்கள் வந்து நிறைய காரணத்துக்காக நின்றுட்டு போச்சு. நிறைய ரீசன்ஸ்க்காக கல்யாணம் நிற்கும். பட் இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து பால்ட்னஸும் ஒரு மெயின் காரணமா போயிடுச்சு கல்யாணம் நிக்கிறதுக்கு. அது வந்து அவனோட வழியில எனக்கு அது ஃபீல் ஆச்சு. சரி, ஓகே, இது வந்து இவ்வளவு இம்பாக்ட் கொடுக்குது. பிளஸ் நம்ம இருக்கிற சொசைட்டி வந்து அதை வந்து ரொம்ப அதுல வந்து கிண்டல் பண்றது, கேலி பண்றதுன்ற மாதிரி அந்த நிலைமைக்கு வந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸே கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே அந்த மாதிரி பண்ண, நானே அவனை பண்ணிருக்கேன். அந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் அவன் அந்த வார்த்தை சொல்லி நான் கூப்பிடுறதுன்னு இப்ப என் லைஃப்ல வந்து அது ஒரு பாயிண்டாவே எடுத்துக்கிட்டேன். யாருமே பாடி ஷேமிங் இல்லை, ஏதோ விளையாட்டுக்கு கூட சும்மா ஜாலி கூட பேசக்கூடாதுன்ற பாயிண்ட்ல எனக்கு அது ரொம்ப ஒரு ஆழமா எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்பதான் எனக்கு வந்து இந்த படத்தோட அந்த ஆழம் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ என்னன்னா, அவ ஏன் பால்ட்னஸ் ஆனான்ற ஒரு ரீசன் இருக்குல்ல. அவன் பிறக்கும் போதெல்லாம் பால்ட்னஸ் இல்லையே, அவன் பிறக்கும்போது சொட்டையா இல்லையே, அவன் வந்து சின்ன வயசுல எல்லாம் சொட்டையா இல்லையே, அது ஏன் சொட்டையாகிறான்? அவன் வந்து அவங்க அப்பா அம்மாக்காக ஓடுறான், அவங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக ஓடுறான், அண்ணன் தங்கச்சி நல்லபடியா வளர்த்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக ஓடுறான். அவன் வாழ்க்கை ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் ஆகி தான் அவனுக்கு அந்த எண்டுல அவனுக்கு கல்யாணம்னு வந்து நிற்கும் போது கடைசியில வந்து பொண்ணு கிடைக்கல, பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து முடியலன்றாங்க. இப்படி இந்த ரீசன்ஸ்னால அவனோட கல்யாணங்கள் தள்ளி போகுது. ஸோ இது எல்லாமே அவர் காரணம் இல்லையா. சொட்டன்றது வந்து ஒரு நேச்சர் தான். அது வந்து நம்ம ஒரு குறையா வந்து ஒருத்தன் சொல்லி அதனால அவனுக்கு வந்து வாழ்க்கை ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசியில் அவனுக்கு முடி இல்லாம போய் உட்காந்துட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர். ஸோ அந்த கனெக்ஷன் வந்து என்னன்னா, நம்ம வந்து சொசைட்டி வந்து அவனை ரொம்ப திணிக்க கூடாது, பால்ட்னஸ்ல இருக்கவங்களை வந்து இப்படிதான் திணிக்க கூடாது, அவங்களை வந்து பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு யதார்த்தமா அது நல்ல ஒரு எக்ஸாம்பிளா அமையும். அதுல நான் கண்டிப்பா நம்புறேன். அந்த லாஸ்ட் இந்த படம் பார்த்துட்டு நீங்க வெளியே வரும்போது இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜோட பால்ட்னஸ் வந்து இப்படியும் ட்ரீட் பண்ணலாம், லைஃப் ஃபெயிலியர்ஸா இருக்கட்டும், இல்ல பால்ட்னஸ்னால வந்து அவாய்ட் பண்ண ஒரு எக்ஸாம்பிளா இந்த படம் அமையும். கண்டிப்பா அதுக்கு ஒரு ஊக்கமா இந்த படம் வந்து பால்ட்னஸ் வந்து நீங்க இந்த படத்தை பார்த்து திருப்பி பால்ட்னஸை இப்படி நீங்க ட்ரீட் பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் அர்த்தமா இந்த படம் அமையும். அதுதான் அது அந்த ரீசன் தான் எனக்கு ஒரு உணர்வு கொடுத்து இந்த படத்தை பண்ண வச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நவீத் பிரதர். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமா சிவிகுமார் சார் அண்ட் கேபிள் சங்கர் சார், கல்லூரி வினோத் பிரதர் கெஸ்டா எங்க எல்லாரையும் ஹானர் பண்றதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அண்ட்
அந்த விழாவோட நாயகன் ரஞ்சித் உன்னி பிரதர். இட்ஸ் நம்மளோட செகண்ட் படம், பரந்தாடு ஊர்க்குருவி கதையான செகண்ட் படம். ரொம்ப சூப்பராக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி ரைஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் விஷுவல்ஸ். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் லைனாக போய் சொல்லிடுறேன், கோபால் பிரதர், ஜிதேஷ் ப்ரோவோட அடுத்தது எனக்கு சீசான்ற மூவி ஜிதேஷ் ப்ரோ அப்போதான் நல்ல இன்டர்வியூஸ் ஆகி க்ளோஸ் ஆனோம். ஸோ இந்த மூவி அவர் விஷுவல்ஸ் பார்த்தோன்னே ப்ரோ நான் கண்டிப்பாக அந்த படத்தை நம்ம பண்ணிக்கலாம், 10 மியூசிக்கில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ 10 மியூசிக்காக அவங்க தான் இதில் இன்வால்வ் பண்ணி மியூசிக் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. தேங்க்யூ பிரதர். அண்ட் எடிட்டர் சதீஷ், என்னோட பன்றிக்கு நன்றி சொல்லி படத்தோட எடிட்டர், எனக்கு அதுக்கப்புறமா இந்த படத்தோட எடிட்டர். ஸோ அந்த படத்துக்கு எவ்வளோ நீங்கள் ரீச் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த படமும் அந்த அளவுக்கு விஷுவல்ஸ்ல எடிட்டிங்ல நல்ல சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படமும் இந்த படமும் நல்லபடியாக நல்லா வரும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ப்ரோ கேகே ராஜா ப்ரோ, தேங்க்யூ கேகே ராஜா ப்ரோ. அந்த ஸ்கிராட்ச்லேருந்து எனக்கு வந்து ஒரு பால்னஸ்லாம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டைலாக் டெலிவரியிலேருந்து எல்லாமே எனக்கு வந்து அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதான் ஓப்பனாக ஒத்துக்கணும். ஏன்னா சின்ன நுணுக்கங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ. அண்ட் யுவராஜ் படத்துக்கு ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு associate director. So thank you Raj. And co-actors Lakshmi and Shalini, இவங்க கூட ஒர்க் பண்ணதில் I'm so happy. Thank you both of உங்க ரெண்டு பேருக்கு தான் செப்பரேட்டான ஷெட்யூலில் ஒர்க் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இல்லை வார்த்தைலாம் போடல. அண்ட் முக்கியமாக ரோபோ சங்கர் அண்ணன் ரொம்ப நன்றி. நான் கூட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரோபோ சங்கர் அண்ணன், கேபி வினோத் பிரதர், கேபி புகழ் அண்ணன், இவங்க எல்லாரும் கூட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணல. ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் அஸ்லா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அவங்க கூட ஒரு கேமியோ சாங் பண்ணியிருக்கோம். அது கோலுகப்பா சாங். அதில் எல்லாமே அவங்க கூட அவங்க ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண ஐம் ஸோ ஹாப்பி. ரியா, உங்களோட காலேஜில் அவங்க தான் லைக் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸில் தான் அவங்க கூட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக விதாகர் லிரிசிஸ்ட், அவர் கூட பரந்தாடு ஊர்க்குருவியோட முன்னாடி படம் அவர் எல்லாம் லிரிக்ஸ் எழுதியிருந்தாரு. ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆனந்த் ப்ரோ, தேங்க்யூ. ஆனந்த் பிரதர் வந்து என்னை அண்ணன் கூடுவாரு. பட் எனக்கு வந்து கூச்சமாக இருக்கும் நீங்கள் அண்ணன் நிற்க போகிறது. ஸோ அது அவர் ஏஜ் என்னன்னு எனக்கும் தெரியாது. ஸோ தேங்க்யூ ஆனந்த் ப்ரோ ஃபார் பீங் உங்க கூட ஒர்க் பண்ணல. தேங்க்யூ வனநாள். பத்திரிகை மீடியா உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ வனநாள் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ரெண்டு ஹீரோயின் பேசிட்டு இருந்த உற்சாகத்துல பாதி கதையை சொல்லிட்டீங்கன்னு முன்னாடி